ரெட்டை மாட்டு வண்டியில் 2 மாடு ஈவனாக போனால் தான் இந்த வண்டி பயணப்பட முடியும். ஒன்று இப்படி போயிட்டு இருந்தால் போக முடியாது. அதே போல் தான் குடும்ப வாழ்க்கை இந்த நிர்ணயம் பண்ணணும். எவ்வளோ வரன்கள் பார்க்குறீங்க, எல்லாமே பொருத்தம் பார்த்து ஏன் இன்றைக்கி குடும்ப கோர்ட்டில் அவ்வளோ கேஸ்கள் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் திருமண பொருத்தம் யாருக்கெல்லாம் அவசியம் பார்க்கணும், யாருக்கு பார்க்குறது தேவையில்லை அப்படின்றத பார்க்குறப்ப, அவசிய திருமண பொருத்தம் பார்க்கணுமா அப்படின்னோம்னா, இது திருமண பொருத்தம் பார்க்கும் வகைகள் நிறையா இருந்தால் கூட, இது எந்த காலத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே தான். இதோட வரலாறுன்றது பெருசாலாம் கிடையாது. முன்னெல்லாம் உறவுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா இடம் விட்டு இடம் அன்னோன் பர்சனை கொடுக்குறப்ப தான் இந்த பொருத்த விதிகள்லாம் நிறையா இடைச்சொற்களில் திணிக்கப்பட்டது தான் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இந்த மாதிரி தன்மைகளில் பார்க்கப்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, மனப்பொருத்தம் இருந்தாலே நீங்கள் பெருசாக ஒரு திருமண பொருத்தத்தை நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஒன்று மனப்பொருத்தம் அப்படின்றது ஒரு காதல் வயப்படுறதுன்றது ஒரு மன பொருத்தத்தை உருவாக்கி தரும். அவங்க 2 பேருக்குமே ஒரு தோஷம் அப்படின்றது என்னென்னா, ஒரு காதல் வயப்பட்டாலே ஒரு திருமணத்துக்கு உண்டான தன்மை அந்த இருவரும் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த திருமணம் அப்படின்றது நீங்கள் பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னாக்கா நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ பொருத்தம் மற்ற தன்மையில் இருக்குது, வெறும் இந்த ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் பொருத்தம் பார்க்க முடியுது. இப்போ உங்களால் அதை தான் பார்ப்பீங்க. அது பொருத்தம் அல்ல, பொருத்தம் இல்லை அப்படின்னு ஒரு விதி, ஏதோ ஒரு விதியின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் உடனே அந்த காதலை நீங்கள் திறந்துடுவீங்களா? திறக்க மாட்டீங்க. அப்போ பொருத்தமான தன்மையில் தான் இருந்தால் தான் காதலிக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஜாதகத்தை வாங்கி அல்லது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை வாங்கி நீங்கள் ஜாதகம் கணிச்சு உங்களுக்கும் அவங்களுக்கும் நட்சத்திரப்படி ராசிப்படி தான் உங்களுக்கு பார்க்க தெரியும். அதை பார்த்துருக்கணும். அல்லது ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து இந்த 2 ஜாதகம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது கிடையாது. காதல் எப்போ வருது, எப்படி வருது, எங்கே வருதுன்னு தெரியாது. நட்போடே போகிறதும் இருக்குது. அல்லது நட்பே அற்ற தன்மையில் ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் க்ரியேட் ஆகி அது கன்வெர்ட் ஆகி போகும். அப்போ நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே, புரிதல் இருந்தாலே அது திருமணத்துக்கு இட்டு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெறுமனே ராசி நட்சத்திரம் மட்டுமே வச்சு ஒரு பொருத்தத்தை டிசைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பைத்தியகாரத்தனம். இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்றதெல்லாம் என்னென்னா ஒரு பேசிக் தியரி தானே ஒழிய அது கிளியரான ஒரு தியரி கிடையாது. ஏன்னா ராசிக்கு ராசி அதிபதிகள் நட்பு இருந்தாலே போதும். இப்போ மேசராசின்றது செவ்வாய்க்கு அனுகூலமான நண்பர்கள் அப்படின்றப்ப குருவும் சந்திரனும் சூரியனுமே நட்பு பெற்ற தன்மைகள் தான். அப்போ கடகராசியோ செவ்வாய்க்கு விருச்சிக ராசியோ மேசராசியோ செவ்வாயோட ராசி, அதுக்கு உங்களுக்கு சந்திரனோ சூரியனோ, அதாவது சிம்மம் கடகம் தனுசு மீனம், இதெல்லாமே இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நட்பு பெற்ற ராசிகள் ராசி அதிபதிகள் ஒன்றோட ஒன்று இணைக்கிறது தப்பு கிடையாது. அது பேசிக் தியரி. ஆனால் அது எல்லாமே பண்ணாலும் அது முறையாக வாழ்வாங்களா அப்படின்றது கிடையாது. திருமண பொறுத்தது எங்கே நீங்கள் பார்க்க வரீங்க? உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வேணும், உங்கள் ரிலீஜன் வேணும், உங்களுடைய கேஸ்ட் வேணும், அதுக்கப்புறமா ஹைட்டு, வெயிட்டு, வெல்த்து எல்லாமே வேணும், அப்புறம் டிசிக்னேஷன் வேணும், அப்புறம் நல்ல சேலரி வேணும், நல்ல கலர் வேணும், இதெல்லாமே வேணும். இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையிலோ ராசியின் அடிப்படையில் ஒரு பொருத்த விதியை பார்க்குறீங்க. ஓகே, எங்கள் ஜோசியர் 10 பொருத்தத்துக்கு 10க்கு 10 இருக்குன்றார், 10க்கு 8 இருக்காரு, அல்லது 10க்கு பேசிக்கானதெல்லாம் இருக்குன்றார். அல்லது இதெல்லாமே பிடிச்சி போய் நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம் இல்லைனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நண்பர்களை ஒரு ஜோதிடரை நீங்கள் தேடுறீங்க. அவர் இது மாதிரியெல்லாம் இது சரியாக வரும் போல இருக்குங்க, இது சரியாக வரும் போல இருக்குங்க அப்படின்னு நீங்களே சொல்லி ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு வரீங்க. அப்போ இதெல்லாமே வெறுமனே ஜோதிடத்தில் மட்டும் பார்க்குறேன், ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான தன்மைகள் உங்கள்கிட்ட கிடையாது. அப்போ இது உப்புக்கு சப்பானியா அல்லது ஒரு மறுதளிக்க முடியாத இடத்துல எங்கள் ஜோசியர் எங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிற ஒரு சாக்கு போக்கு சொல்கிறதுக்காக இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துகிறீங்க. அதாவது என்னன்னாக்கா, உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு அந்த வரனை பார்க்கலான்னு பார்க்குறீங்க, அதுக்குள்ளே இன்னொரு வரன் வருது. அப்போ இவங்க என்னங்க என்ன பதில் சொல்கிறீங்க, நீங்கள் பதில் சொல்கிறத வச்சு நாங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்றாங்க. உடனே அப்போ என்ன சொல்கிறீங்க, இதை விட பெட்டராக இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமே, இதை விட கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் ஆகிட்டே போகிறீங்க. இது எல்லாமே ராசி பொருத்தத்துலேயோ நட்சத்திரத்தை பொருத்தத்துலேயோ இல்லை. உங்களுடைய ஸ்டேட்டஸு, சேலரி, உங்களுடைய வெல்த்து, ஹெல்த்து இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய அதர்
அம்யூனிட்டிஸ் பேஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்குது. அவங்களோட இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, வசதியாக இருக்காங்க, படித்தவங்களாக இருக்காங்க, நல்ல ஜாபில் இருக்காங்க. இன்றைக்கி எதுவுமே நிரந்தரம் இல்லை, புரியுங்களா? ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு யார் வாழ்க்கை துணைவராக வருவார், உங்களுக்கு யார், ஏன்னா உங்கள் லக்ன புள்ளி, உங்கள் ராசி புள்ளிக்கு நேர் 180 புள்ளி அந்த பாவாதிபதி அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வீணாக போகிற பட்சத்தில், வீணாக போனதுனாக்கா என்ன, இப்போ மேசராசின்னு எடுத்துங்க, மேசத்துக்கு 7ஆம் அதிபதி யார், சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மனைவியோ நல்ல கணவனோ கிடைப்பாங்க. மற்றபடி நீங்கள் எந்த விதமான ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க, எந்த விதமான நீங்கள் உலக அழகியாகவே இருங்க, உலக அழகனாகவே இருந்துருங்க, இழுத்துட்டு போங்க, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. பட் ஆனால் உங்களுக்கான விதி அப்படின்றது உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை வச்சு தான் உங்களுடைய டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கு அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய 2ஆம் இடம் தீயக்கோள்கள் இருக்கா, 7ஆம் இடத்துல தீயக்கோள்கள் இருக்கா, அது 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவத்தோட தொடர்புக்குள்ளதா, 8ஆம் பாவத்தோட தொடர்புக்குள்ளதா, 12ஆம் பாவத்தோட தொடர்புக்குள்ளதா, ஓவராலாக தெரிஞ்சுக்கங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் இருந்தாலோ 8ல் இருந்தாலோ 12ல் இருந்தாலோ வேஸ்ட்டு. உங்களுக்கு வேஸ்ட்டுனாக்கா நீங்கள் என்ன தான் எப்படிப்பட்ட ஒரு புற விஷயத்தில் புற வெளியில் நீங்கள் பெரிய அளவில் ஒரு சர்வேல் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் கூட மாற்றம் இந்த நிறைய தலைவர்களை பார்த்துருப்போம். 7ஆம் பாவம் கெட்டு போனவங்களாகவே இருப்பாங்க, ஒன்று மல்டிபிள் இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னென்னா 7ன்றது துணை, வாழ்க்கை துணைன்றது அற்ற தன்மை இருந்தாலும் சரியாக இல்லாத தன்மை. இது பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். 7ஆம் பாவம் கெட்டு போனால் தான் அந்த உங்களுக்கான கணவனா உங்களுக்கான மனைவியோ சரியாக அமையாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ அது விதி அது. அப்போ அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு ஒத்து வர மாதிரி எடுக்கலாம் மொழிய, அதுக்கு தான் நீங்கள் ஒரு காந்தர்வ மனம் அப்படின்றது டைமிங்கில் நீங்கள் பொருத்தம் பார்க்க தேவையில்லை. பொருந்தினாலும் அது நீங்கள் நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா அது உங்களுடைய விதிப்படி உங்களுடைய ஜாதகப்படி இருந்துச்சுனாக்கா நிச்சயம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஏன்னாக்க சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய பர்த்து வயசு பார்த்திங்கனாக்கா ரொம்ப புவராகவும் ரொம்ப ஒரு இன்சஃபிஷியன்ட் ஃபெல்லோவாக இருப்பாங்க. பட் மேரேஜுக்கு பிறகு தான் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக நல்ல உச்சநிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 7ஆம் இடம் உங்களுடைய வாழ்க்கையும் வசதியும் தீர்மானிக்கிறது அன்னில் உங்களுடைய இல்லற மன வாழ்க்கை எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய இடமா மாறுது, புரியுங்களா? வெறும் நட்சத்திர பொருத்தம் என்ன சொல்லும், விலங்கின் தன்மை, பறவையின் தன்மை, மரத்தின் தன்மை அடிப்படையில் உங்களுடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணணும். அதாவது எப்படின்னா பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா 10 பொருத்தம் பார்க்குறோம், 10 பொருத்தத்தில் என்னென்ன பொருத்தங்கள் பார்க்க முடியும் அப்படின்னோம்னா தின பொருத்தம். தினம்ன்றது ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் அப்படின்றது ஆயுள் ஆரோக்கியம் அப்படின்றப்ப ஆயுள் பாவங்களை சொல்லக்கூடியது. ஆயுள் பாவன்றது கட்டத்தில் போய் பார்த்திங்கன்னா 8ஆம் பாவத்தை பார்த்துடலாம். அது 8 திசை தான் வந்தால் தான் அதுக்குண்டான தன்மைகள் நெகட்டிவ் இருக்குன்னு வரும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு கணப்பொருத்தம்ன்றது இருக்குது. கணப்பொருத்தம் என்ன, கணப்பொருத்தம்ன்றது தேவ மனுஷ ராட்சச கணங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. தேவகணம், மனுஷ கணம், ராட்சச கணம். அப்போ இந்த இடத்துல தேவகணம் அதாவது இது பூராமே தாம்பத்தியத்தோட இல்லற வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது. உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய தாம்பத்தியம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும். பெண் ராட்சசமாக இருந்து பையன் தேவமாக இருந்தானாக்கா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு அர்த்தம். அல்லது பெண் தேவனாக இருந்து பையன் ராட்சசனாக இருந்தானாக்கா அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுவான்னுவோம். இதெல்லாமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஹிண்ட்டு தான். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பெருசாக அதெல்லாமே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தோம்னாக்கா 3ஆம் இடம் தான் சொல்லும் வலிமையை, 7ஆம் இடம் தான் சொல்லும் அதோட இயல்பை. 7ஆம் இடத்தை வச்சு அது வீரியத்தை பார்க்க முடியும், 3ஆம் இடத்தை வச்சு அது வீரியத்தை பார்க்க முடியும். அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது 7ஆம் இடத்தையும், அதில் எவ்வளோ பாசிபிள்ஸ் இருக்குன்றது 3ஆம் இடத்தையும் வச்சு சொல்ல முடியும். பொட்டன்ஷியலை பற்றி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ரஜ்ஜு பொருத்தம்ன்றது ஓவரால் கயிறு பொருத்தம்ன்றோம். அது 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது ஓவரால் அதை பேஸ் பண்ணி 8ல் சனி, அதாவது சனியோ 8ல் சனி இருக்கிறது நல்லது. பட் இருந்தாலும் 8 ஆதிபத்தியம், அதாவது ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறது பெஸ்ட்டுன்னுவோம். ஆனால் அதே நேரத்தில் 8ல் போய் சூரியனோ செவ்வாயோ இருந்து ராகுவோ இருந்து அப்போ விபத்து கண்டம் இதுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதோட தசாபதி காலங்கள் அதை எப்பயுமே வராது. அதெல்லாம்
இது போல் என்னென்னா சில விஷயங்கள் இன்னும் நுட்பமான முறையில் சொல்லப்பட்டது. அது ஜாதகத்தின் அடிப்படையில் போய் கட்டத்தை போய் பார்த்துக்கிறப்ப, அதோட திசாபுத்தியின் அடிப்படையில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு பலன் தெரியுமே ஒழிய, வெறும் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு 10க்கு 8 இருக்குது, 10க்கு 7 இருக்குது அப்படின்றது வெறும் பிளைண்டாக வராதிங்க. ஏன்னா அந்த பிளைண்டாக நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் இன்றைக்கி பொருத்தம் பார்த்து தான் பண்ணுறீங்க. பொருத்தம் பார்த்து 10க்கு இவ்வளோ பொருத்தங்கள் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ வரன்கள் பார்க்குறீங்க, எல்லாமே பொருத்தம் பார்த்து ஏன் இன்றைக்கி குடும்ப கோர்ட்டில் அவ்வளோ கேஸுகள் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. சும்மா ரொம்ப என்ன வாழ்ந்துட போகிறாங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துலலாம், கல்யாணம் பண்ணி 3 மாதம் 6 மாதத்துலலாம், கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி ஒரு 5 வயசுக்குள்ளவே 5 வருஷம் 5 வயசுக்குள்ளனாக்கா 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் பிரேக்கப்போ டைவோர்ஸுக்கோ போய் நிறைய பேர் நிற்கிறீங்களே. ஏன் பொருத்தம் பார்த்து தானே பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து இவரே நான் இந்த பெண்ணையோ நான் இந்த பையனையோ நான் கோர்ட்லேயோ நீதிமன்றத்திலையோ தான் நான் சந்திக்க போகிறேன், அப்போ டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு ஏன் நீங்கள் அப்போ நினச்சிருக்க முடியாது? மனவரையில் இருக்கிறப்ப நினைப்பீங்களா? யாருமே நினச்சிருக்க முடியாது. ஏன் அந்த சூழல் உருவாகுது? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கொஞ்சம் காலம் தாழ்ந்து போதா, அல்லது மறுமணத்துக்கான வாய்ப்புள்ள தன்மையாக மாறுதா நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய ஜாதகத்திலே தெரியும். அதாவது இது மறுமணத்துக்கான ஜாதகமாக இருக்குது, அல்லது லேட் மேரேஜுக்கான ஜாதகமாக இருக்குது, அதாவது ஏதாவது ஒரு பாவம் லக்ன பாவம் வலுத்தா 7ஆம் பாவம் வீக் ஆகிடும், 7ஆம் பாவம் வலுத்தா லக்ன பாவம் வீக் ஆகிடும். அப்போ தெராசு தட்டு மாதிரி தான். ஒரு பாவத்தை 4ஆம் பாவத்தை அழுத்தினோம்னாக்கா 7ஆம், அதாவது 10ஆம் பாவம் உயரும், 10ஆம் பாவத்தை அழுத்தினா 4ஆம் பாவம் உயரும். இது போல் என்னென்னா இம்பேலன்ஸு அப்படின்றது இல்லை, பேலன்ஸோடு இருக்கக்கூடிய தன்மையில் தான் எல்லா பாவங்களும். ஒரு பாவம் சிறந்துச்சுனாக்கா அப்போ 2 மாட்டு வண்டியில் 2 மாடு ஈவனாக போனால் தான் இந்த வண்டி பயணப்பட முடியும். ஒன்று இப்படி போயிட்டு இருந்தால் போக முடியாது. அதே போல் தான் குடும்ப வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய. அதனால தான் பொருத்தம் அப்படின்றது வெறும் ஸ்டார்களையோ ராசிகளையோ மட்டுமே பேஸ் பண்ணாமல் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், எந்த காலத்தில் வரன் அமையும், அப்படி இது நம்ம உள்வாங்கக்கூடிய அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். காம்ப்ரமைஸ்னால் எனக்கு இப்படி ரொம்ப ஒஸ்ட்டாக அமைப்பு இருந்தால் கூட நான் பெஸ்ட்டாக எனக்கு வரணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நிறுத்திக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு இப்படி தான் அமையும், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டோம்னாலே இருக்கிற வாழ்க்கை, கிடைச்ச வாழ்க்கை திருப்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம எல்லாமே பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கையாக மாறுறதுக்கு காரணமே என்னன்னாக்கா நம்முடைய அக்செப்ட் இல்லாத தன்மையும் ஈகோ நிறைய வளர்ந்த தன்மையிலையும் அதே மாதிரி ஒத்து போகிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை தான் இது இருக்குது நிறையா. அப்போ அட்ஜஸ்டபிள் பண்ணக்கூடிய ஈகோ அற்ற தன்மையில் இருக்கக்கூடிய மன வாழ்க்கைன்றது சில காலங்கள் முன்பின் இருக்க தாங்க செய்யும். அதாவது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் வாழ்க்கை ஆகும். அது நம்முடைய ஜாதகத்திலே தெரியும். நம்முடைய 7ஆம் பாவத்தை வச்சு நம்ம கணவன் எப்படி இருப்பார், நம்ம மனைவி எப்படி இருப்பா அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் மட்டும் அதோட தசாபதிகளில் தான் அதோட வீரியம் இருக்கும். அப்போ அது அந்த இடத்துல அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டான அதே லைஃப்பை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம அந்த இடத்துல போய் கூடன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சில முடிவுகள் எடுக்கிறப்ப அசுரத்தனமான ரொம்ப சென்டிமெண்டலுக்கு அதிகமான இடம் கொடுக்குற பட்சத்தில், எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமாக இடம் கொடுக்குற பட்சத்தில் அந்த வாழ்க்கை நம்ம இப்போ பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை பிரேக்கப் ஆகி அடுத்த ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி அமையுமா, நம்ம விருப்பப்பட்ட மாதிரிலாம் அமையுமா? கலத்திர தோஷம்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக ஒரு மனம் உடைபெற்று மறுமணம் உண்டான தன்மைகள் வரும். இன்றைக்கி ஏன் மறுமணத்துக்கு இவ்வளோ ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கனாக்கா அவங்க ஒரு திருமணத்தையே அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு மனிதரையே அவங்களால இவங்களோட எண்ணத்தை ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அற்ற தன்மையில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா 40 வயசுக்கு மேலே என்னன்னாக்கா ஒருத்தர் ஒரு மறுமணத்தை ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு திருமணத்தை ஒருத்தர் உடைக்கிறார் அப்படின்னம்னாக்கா அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு 25லேருந்து ஒரு 30-35க்குள்ளே திருமண வாழ்க்கை உடைக்கிறாங்க அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக எதிர்பார்ட்டியை மட்டுமே நம்ம பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது. நம் பக்கமும் நிறைய குறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எந்த குறைகள் அப்படின்றத நம்ம அலசி பார்க்கலாம். அது சாதாரணமாக ஜோதிடத்தில் தெரியும், உங்கள் ஜாதகத்தில் தெரியும். அதோட தசாபுத்திகள் நெகட்டிவாக இருந்துச்சுனாக்கா அந்த நெகட்டிவான தன்மைகள் போடும். இதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எந்த கிரகத்தின் அடிப்படையில் வரும் அப்படின்றத அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். இது பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
மேலும் உங்களுடைய கருத்துக்கள் எந்த மாதிரியான ஒரு கேள்விகளாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக பதிவிடுங்க. நான் அதிலேயே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய பொருத்தமாக இருக்கட்டும், உங்களுடைய டவுட்ஸாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு ஜோதிட ரீதியான கேள்விகளாக இருக்கட்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்கா, உங்களுடைய டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை அப்படின்னம்னாக்கா, திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் எங்கள் கமெண்ட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பேமெண்ட் மோட அனுப்புவாங்க. அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக ரியலாக என்ன உங்களுடைய ஜாதகம் சொல்லுது, என்ன மாதிரியான ஜாதக அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சுருவேன். நன்றி, வணக்கம்.